தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கொரோனா தொற்றின் காரணமாக கர்ப்பிணிகளுக்கு புதிய அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு சுகாதாரத்துறை வழங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரம் என்ன? இந்தியாவை பொறுத்தமட்டில் 5000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இதுவரை 220க்கும் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த பரவலை தடுப்பதற்காக மத்திய பொது சுகாதாரத்துறை அந்தந்த மாநில அரசுகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்குங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி முகக்கவசம் என்பது அணிய வேண்டும். பொது இடங்களுக்கு செல்லும் போது இதை அணிந்து செல்வது நல்லது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழலில் தற்போது பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விளக்க குறிப்பில் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும். அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும். நெரிசல் மற்றும் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளை சில நாட்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. முகக்கவசம் என்பதை கர்ப்பிணிகளுக்கு கட்டாயம் இல்லை, இருந்தாலும் கூட தங்களுடைய பாதுகாப்பிற்காக அணிந்து கொள்வது நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவா, செல்வகுமார், வேறு ஏதாவது கட்டுப்பாடுகள் இப்ப பள்ளி ஒரு பக்கம் தொடங்கப்பட்டிருக்கு, பள்ளிகளுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? பள்ளிகளை பொறுத்தமட்டில் இதுவரையில் அதற்கான தேவை இல்லை என்று 2 நாட்களுக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கலாம், அது குறித்து பின்னர் நாம் பரிசீலித்து முடிவெடுக்கலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்போதைய சூழலில் வயதானவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், இணை நோய் உள்ளவர்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களை பொறுத்தமட்டில் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பில்லை. செல்வகுமார், மக்கள்கிட்ட ஒரு கொரோனாவால் பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போது கிடைத்திருக்கூடிய அண்மை தகவலின் அடிப்படையில் 37 வயதான நபர் ஒருவர் கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். ஸோ உயிரிழப்பை ஏற்படுத்த அளவுக்கு வீரியம் மிக்கதாக தான் இந்த கொரோனா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் கடந்த ஒரு 10 நாட்களில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அந்த விழுப்புரத்தையும் சேர்த்தால் 3 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 3 பேருமே இணை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் விழுப்புரத்தில் மரணமடைந்தவருக்கு மட்டும்தான் ஒரு இளம் வயது, மற்றவர்கள் எல்லாம் 68-70 வயதானவர்கள், ஏற்கனவே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள். அது மாதிரியான ஒரு அதீத நோய்க்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு தான் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். விழுப்புரத்தை பொறுத்தமட்டில் அவருக்கு என்ன நோய் இருந்தது என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எனவே மக்கள் அச்சப்பட வேண்டாம், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளோடு இருந்தால் போதும். வீரியம் இல்லாத கொரோனா தான் என்று தொடர்ந்து அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. எனவே மக்கள் மத்தியில் எந்தவித பீதியும் ஏற்பட வேண்டாம் என்பதுதான் அனைவரது வேண்டுகோளாக இருக்கிறது. இருந்தாலும் தனிமனித இடைவெளியும் முகக்கவசமும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டியதும் ஒரு கட்டாய சூழலாகி இருக்கிறது. கொரோனா இல்லாத சூழலே இனிமேல் இருக்காது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கோ ஒரு மூலையில் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. செல்வா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மருத்துவர் சங்க தலைவர் திரு ரவீந்திரநாத் நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கர்ப்பிணிகளுக்கு முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப சற்று நேரத்திற்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. இந்த கொரோனா வீரியமிக்கதா மாறி வருதா? இல்ல, வீரியமிக்கதுன்னு இல்லை. ஏற்கனவே இணை நோய் உள்ளவங்க, பல்வேறு உடல் பாதிப்பு உள்ளவங்க எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் தான் அரசும் சில நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேல இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இறப்பு வந்து 44-50 இறப்புக்கு மேல நடந்திருக்கு. இது பெரும்பாலும் இணை நோய் உள்ளவங்க தான் இறந்திருக்காங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ குறிப்பா வந்து கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணியணும் அப்படிங்கிறது இப்போ அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன் கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணியணும் சார்? அதான் கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணியணும் அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா அதை பின்பற்ற வேண்டியது அவசியம். அதே போல வந்து ஏற்கனவே முதியோர் அணியணும், இணை நோய் உள்ளவங்களாம் அணியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணணும். கடந்த காலத்துல கொரோனா காலகட்டத்தில் என்னென்ன அறிவுரையெல்லாம் மக்கள் பின்பற்றணும் அரசு சொன்னதோ அதே போல இப்பொழுதும் சில அறிவிப்புகளை சொல்றாங்க. அதையும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதும் பின்பற்றப்பட வேண்டியதும் அவசியம். அதை மக்களும் பின்பற்ற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயத்துல பயப்பட வேண்டியதில்லை, பீதி அடைய வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து கொரோனா கடந்த காலத்துல வந்த பொழுது நம்மள்கிட்ட அந்த கொரோனாவுக்கான ஸ்பெசிபிக்கான இம்யூனிட்டி யார்ட்டுமே கிடையாது. தனிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லை. அதனால மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிடுச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. சமூக ரீதியா பெறப்பட்ட தடுப்பாற்றல் இருக்கு, தடுப்பூசி பெற்றதன் மூலமாக பெறப்பட்ட தடுப்பாற்றல் நம்மள்ட்ட இருக்கு, எதிர்பார்த்தல் இருக்கு.
எனவே மிகப்பெரிய பாதிப்புகளை கடந்த காலத்து மாதிரி உருவாக்காது என்பதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரநாத். அடுத்ததாக மருத்துவர் திரு அமலூர் பவநாதன் நம்ம நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு இப்ப கொரோனாவுக்காக முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கு. இது ஏன் அவசியம்? இந்த கொரோனாவை இன்னும் எப்படியெல்லாம் தடுக்க முடியும்? இல்ல, கொரோனா ஒரு வைரஸ் வியாதிங்க. அதை தடுக்குவதற்கு 3 வழிதான் இருக்கு. 1 முகக்கவசம், 2வது சமூக இடைவெளி, 3வது கைகளை அடிக்கடி கழுவுதல். ஒருவேளை இப்போ தமிழக அரசினுடைய வல்லுநர்கள்லாம் சேர்ந்து கர்ப்பிணிகளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்குன்னு ஒருவேளை அவங்களுக்கு வந்த டேட்டா பிரகாரம் முடிவு பண்ணியிருக்கலாம். ஆகவே முகக்கவசம் கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் அறிவிக்கலாம். ஆகவே அரசாங்கம் அறிவித்ததை நம்ம கடைபிடிக்கிறது நமக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வாழ்வியல் சார்ந்த டயபிட்டிஸ், பிபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இதை ஒப்பிடும்போது இணை நோய் உள்ளவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம் தான் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இந்தியா ஃபுல்லாகவும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி, இந்த இணை நோய்கள் முக்கியமாக சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன் ஒரு 10 to 11% ஈச் இருக்கும். 11 to 15% அதுக்குள்ள தான் இருக்கும். இது இந்தியா ஃபுல்லாவுமே இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அவங்களுக்கு இன்க்ரீஸ் ரிஸ்க் இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் தமிழக அரசு எதுவும் அறிவுறுத்தலை. அப்படி தமிழக அரசு அறிவுறுக்கும் பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவர்கள் கர்ப்பிணிகளுக்கு மட்டும் சொல்லியிருக்கார்கள், நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். இது இன்னைக்கு விழுப்புரத்தில் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் 37 வயதான நபர் ஒருவர் இறந்திருக்காரு. கொரோனா தொற்றின் காரணமாக தான் இறந்திருக்காரு, உறுதியாயிருக்கு. ஸோ எப்போ இது வீரியமிக்க கொரோனா அப்படின்னு வகைப்படுத்தப்படும்? இப்போ இதை ஏன் அந்த லிமிட்குள்ள வைக்கிறாங்க? ஏன்னா இந்தியா ஃபுல்லா டெத்துக்கு பாத்தீங்கன்னா கேஸ் இன்ஃபெக்டிவிட்டி ஒரு 4000 கிட்ட இருக்கு. டெத் 10-11 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைய நிலவரம் கரெக்டா தெரியல. அந்த ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்கன்னா இது இறப்பு எண்ணிக்கை கம்மி தான். இந்த முண்டியம்பாக்கத்துல இருந்தவர் வெறுமனே கொரோனால மட்டும்தான் இருந்தாரா, கூட இணை நோய்கள் இருந்ததா, வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா நமக்கு தெரியல. முழு பிக்சர் தெரியாம அந்த ஒரு கேஸை வச்சு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அமலூர் பவநாதன்.